சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு தியா? அங்க யார பாக்குற? மம்மி, ஷாப்பிங் மாலுக்கு முன்னால என்கிட்ட 2 பேர் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னல, அதோ அங்க போறாங்க பாருங்க. அவனும் அவளும் தான். என் வாழ்க்கையில இவங்களை திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். திரும்பி பார்த்துட்டேன். இவங்க 2 பேரையும் உண்டில்லன்னு பண்ண போறேன். தியா, கோவப்படாம நீ பொறுமையா இரு. ஆதிசங்கரையும் சுப்பிரமணியும் ரொம்ப நேரமா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்கள பார்க்க வந்த இடத்துல பிரச்சனை எதுவும் வச்சுக்க வேண்டாம். இன்னொரு நாள் வேற எங்கேயாவது அவங்கள பார்த்தோம்னா ஒன்னைக்கு வச்சுக்கலாம். பேசாம வா. வா தியா, வா. என்னங்க, அவங்க வந்துட்டாங்க. தியா, அவங்க வெயிட் பண்றாங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வா. வா. வா ஐஸ்வர்யா. தியா வாமா. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தோம். வந்து சாமி தரிசனம் முடிச்சிட்டு நிக்கிறோம். நீங்க வந்துட்டீங்க. அப்படின்னா இன்னும் ஒரு ½ அன் ஹவர் இவங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கலாம் போல இருக்கே. தியா, பெரியவங்க கிட்ட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இரு. என்ன திடீர்னு எங்களை பார்க்கணும்னு வர சொல்லிருக்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயமா தான். பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது பேசணுமா? ஐஸ்வர்யா, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வரேன். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவனுக்கு ஏத்த பொண்ணா நான் தேடிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கிடைக்கல. எப்ப நான் தியாவை பார்த்தேனோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், உன் பொண்ணுதான் என் வீட்டு மருமகன்னு. இதுல நான் முடிவு பண்ணா மட்டும் போதாதுல்ல, உங்க விருப்பமும் என்னன்னு தெரியணும். அத கேட்கதான் உங்களை கோயிலுக்கு வர சொன்னேன். நீ என்ன சொல்ற? உன் கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆதி. எனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம். எந்த தயக்கமும் இல்லாம நீ உடனே சம்மதம் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்துல பெத்தவங்க பேசி என்ன முடிவு எடுக்கணுங்கிறது முக்கியம் இல்ல. கட்டிக்க போற மாப்பிள்ள பொண்ணோட சம்மதம் தான் முக்கியம். கல்யாண விஷயத்துல உன் பையன் என்ன நினைக்கிறான்னு முதல்ல அவனோட முடிவை கேட்டுரு. என் பையனோட சம்மதத்தை கேட்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல. நான் யார் கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அவன் தாலி கட்டுவான். ஏன்னா அவனுக்கான வாழ்க்கை துணைய நான் சரியா தேர்ந்தெடுப்பேங்கிற நம்பிக்கை அவனுக்கு 100% இருக்கு. அவன் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யாகாம இருக்கணும்னா உன் பொண்ணு மாதிரி ஒருத்தி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். எனக்கு சம்மதம்னா என் பையனுக்கும் அதுல சம்மதம் தான். அதுல உனக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். நீ தியாவோட சம்மதத்தை மட்டும் கேட்டு சொல்லு. நீ உன் பையனை எப்படி வளர்த்திருக்கியோ அதே மாதிரிதான் நான் என் பொண்ணு தியாவையும் வளர்த்திருக்கேன்.
இவளுக்கு வாழ்க்கை துணையா வரப்போறவன் யாரா இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்னு இவ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால நான் யார சொல்றேனோ அந்த பையனை கட்டிக்கிறதுக்கு நிச்சயம் இவ சம்மதிப்பா. என்னதியா, நான் சொல்றது உண்மைதானே? என்னதியா, பேச்சையே காணும். நீ அம்மா பொண்ணுதானே, அவங்களுக்கு சொல்லு.